ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி யூனிட் எக்ஸசைஸ் 5ல கொஸ்டின் நம்பர் 10. A person standing at the junction of two straight paths represented by the equations 2x minus 3y plus 4 is equal to 0 and 3x plus 4y minus 5 is equal to 0 seeks to reach the path whose equation is 6x minus 7y plus 8 is equal to 0 in the least time. So the key point is the least time. அப்போ least time அப்படின்னா நமக்கு straight line, அதாவது perpendicular distance. Then find the equation of the path that he should follow. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? இங்கே ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல இருந்து இன்னொரு லைன் இங்கே இருக்கு. இந்த லைனுக்கு ட்ராவல் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ லீஸ்ட் டைம். லீஸ்ட் டைம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனா? தட் மீன்ஸ் இங்கே 90 டிகிரி. இதே மாதிரி கொஸ்டின் நம்ம எக்ஸசைஸில் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ரெண்டு ஈக்குவேஷன், அதாவது இங்கே 2x minus 3y plus 4 is equal to 0. தென் இன்னொரு லைன் 3x plus 4y minus 5 is equal to 0. இந்த ரெண்டு லைனை பேஸ் பண்ணி நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். நான் இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் தேர்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க? 6x minus 7y plus 8 is equal to 0. லைன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த லைனை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். தென் பர்பண்டிகுலர் ரிலேஷன் யூஸ் பண்ணி இந்த லைனுக்கான ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஸ்லோப்பும் இன்டர்செக்டிங் பாயிண்ட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் 2x minus 3y plus 4 is equal to 0. நான் வேரியபிள் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கமாகவும் மாற்றிக்கிறேன். அப்போ 2x minus 3y is equal to minus 4. இதை நான் ஈக்குவேஷன் 1 அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3x plus 4y minus 5 is equal to 0. இப்போ சேம் ஈக்குவேஷன் ஒரு பக்கம் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கம். இப்போ 3x plus 4y is equal to 5. ஈக்குவேஷன் 2. இப்போ ரெண்டுலையுமே எது கேன்சல் பண்ணுறது ஈஸி? நான் எக்ஸை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் டைம்ஸ் 3. ஸோ 6x minus 9y is equal to minus 12. நான் தேர்ட் ஈக்குவேஷன் அசியூம் பண்ணிக்கிறேன். Then second equation times 2. 6x plus 8y is equal to 10. Fourth equation அசியூம் பண்ணிக்கிறேன். ரெண்டுலையுமே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சேம். அப்போ 3 minus 4. அப்போ இங்கே ஆப்போசிட் சைனா? ஸோ மைனஸ் மைனஸ் அண்ட் மைனஸ். நமக்கு 6 and minus 6 cancel. ஸோ minus 9 minus 8. அப்போ minus 17y is equal to minus 12 minus 10. அப்போ minus 22. ரெண்டு பக்கமே மைனஸ் சைன் காமன். அப்போ 17y is equal to 22. Then y is equal to 22 divided by 17. இப்போ ஒய்யோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? ஸோ 2x minus 3y is equal to minus 4. நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ 2x minus 3 times of 22 divided by 17 is equal to minus 4.
2x minus 66 divided by 17 is equal to minus 4. Now 17 cancel பண்ணும். அப்ப multiplied by 17 for both side. So 2 times of 17, 34x minus 66 is equal to minus 4 times of 17 is equal to 68. Then minus 66 right side move ஆகிறப்ப opposite sign. So 34x is equal to minus 68 plus 66. So 34x is equal to minus 2. Then x is equal to minus 2 divided by 34. நமக்கு 2, 34 ரெண்டுமே ஈவன் நம்பர். அப்ப 2 கேன்சல் பண்ணிடலாம். So 1 upon 17, then minus sign. So x is equal to minus 1 over 17. இப்போ நமக்கு தேவையான பாயிண்ட் A கிடைச்சிருச்சு. Point A is equal to, that means x comma y is equal to minus 1 divided by 17 and 22 divided by 17. Minus 1 divided by 17 and 22 divided by 17. Then இந்த பாயிண்ட் Bன்னு வச்சிருக்கேன். நாம இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் AB கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன ரிலேஷன்? இந்த ஈக்குவேஷனுக்கு லைன் AB அப்படிங்கிறது பர்பெண்டிகுலரா? அப்ப பர்பெண்டிகுலர் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட் பேட்டர்னும் தெரியும். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் 6x minus 7y plus 8 is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற லைன் ஏபியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ பர்பெண்டிகுலர் அப்படின்னா நமக்கு என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம்? ஸ்லோப் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். தென் 7x plus 6y plus k is equal to 0. நம்ம k வேல்யூ கண்டுபிடிக்கணும். Corresponding x and y value minus 1 by 17 comma 22 divided by 17. Replace பண்ணலாமா? So 7 times of minus 1 by 17 plus 6 times of 22 divided by 17 plus k is equal to 0. நமக்கு ரெண்டு பக்கமுமே 17 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். So multiplied by 17. Plus 7 times of minus 1 minus 7 plus 6 times 22. 132 plus 17k is equal to 0. Like terms combine பண்ணிடலாம். 125 plus 17k is equal to 0. Then 125 right side move ஆகிறப்ப opposite sign. 17k is equal to minus 125. Then k ஓட value minus 125 divided by 17. இப்போ ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? 7x plus 6y plus minus 125 divided by 17 is equal to 0. இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். தென் அதே மாதிரியே கீழே இருக்கிற 17 ரிமூவ் பண்ணணும். அப்போ multiplied by 17 for both side. So 7 times of 17x plus 6 times of 17y minus into plus minus. So minus 125 is equal to 0. 7 times 17, 119x plus 6 times of 17, 102y minus 125 is equal to 0.
ஸோ இதுதான் நமக்கு தேவையான லைன் ஏபியோட ஈக்குவேஷன். இப்போ சேம் ஈக்குவேஷன் தான், பட் வேற மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஸ்லோப்க்கான ஃபார்முலா என்ன தெரியும்? ஸோ ஸ்லோப் m is equal to minus a divided by b. அப்போ minus 6 divided by b ஓட பொசிஷன் -7. அப்போ minus minus cancel. So m is equal to 6 by 7. நமக்கு லைன் ஏபியும் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனும் பர்பெண்டிகுலர். அப்போ என்ன ரிலேஷன்? m1 டைம்ஸ் ஆஃப் m2 is equal to -1. நமக்கு தேவையான m2 அப்படிங்கிறப்ப -7/6. இப்போ இதுதான் நமக்கு தேவையான ஸ்லோப் m வேல்யூ. தென் பாயிண்ட்டும் தெரிஞ்சிருச்சு. என்னது? -1/17, 22 divided by 17. இப்போ பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? y minus y1 is equal to m into x minus x1. y minus y1 ஓட வேல்யூ 22 divided by 17. Then m ஓட வேல்யூ -7 divided by 6. Then x minus -1/17. y minus 22 divided by 17 is equal to -7/6 x plus 1/17. இப்போ 17 நமக்கு காமனாக எடுத்துடலாம். ஸோ 17y minus 22 divided by 17 is equal to -7/6 times of 17x plus 1 divided by 17. ரெண்டு பக்கமே 17 காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 17y minus 22 is equal to -7/6 times of 17x plus 1. Then 6 இங்கே மூவ் ஆகிறப்ப மல்டிப்ளிகேஷனா 6 times of 17y minus 22 is equal to -7 times of 17x plus 1. 6 times of 17, 102y minus 22 times of 6 அப்படிங்கிறப்ப 132 is equal to 7 times of 17 minus 119x minus 7. Then நமக்கு எல்லாமே ஒரே பக்கம் மூவ் பண்ணிடலாம். அப்போ லெஃப்ட் சைட் கொண்டு போய்க்கலாம். 119x plus 7 plus 102y minus 132 is equal to 0. இப்போ லைக் டேர்ம்ஸை கம்பைன் பண்ணிடலாம். 119x plus 102y minus 132 plus 7. அப்போ minus 125 is equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு பேட்டர்னில் நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.